வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இந்திய சமூகத்தை வளப்படுத்தும் 4 திட்டங்கள் விரைவில் அமல்படுத்தப்படும். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அண்மையில் அறிவித்த இந்திய சமூகத்தை வளப்படுத்தும் 4 திட்டங்கள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். அந்த 4 முதன்மை திட்டங்களும் வெளிப்படையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் வெகு விரைவில் செயல்படுத்தப்படும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். நேர்மை நன்னெறி பிரிவு, மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் உட்பட சில அரசாங்க ஏஜென்சிகளுடனான ஒத்துழைப்பு மற்றும் தீவிர கண்காணிப்புடன் இந்த 4 திட்டங்களும் அமல்படுத்தப்படும் என்று அவர் விளக்கினார். தேசிய மேம்பாட்டு நீரோடையில் இந்திய சமுதாயம் ஓரங்கட்டப்படாமல் அவர்களும் தேசிய பலாபலன்கள் அனுபவிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு இந்திய சமுதாயத்திற்கான இந்த 4 திட்டங்களும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை நிரூபிக்கிறது என்று டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். தாம் எதிர்நோக்கியுள்ள தேச நிந்தனை குற்றச்சாட்டு தொடர்பில் தேச நிந்தனை சட்டம் குறித்து 8 கேள்விகளை கூட்டரசு நீதிமன்றத்தில் முன்வைப்பதற்கு முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. தாம் எதிர்நோக்கியுள்ள குற்றச்சாட்டிற்கும் தேச நிந்தனை சட்டத்திற்கும் தொடர்புடைய 8 கேள்விகள் முன்வைப்பதற்கு விண்ணப்பத்தார் என்ற முறையில் முஹிடினுக்கு முழு உரிமையுண்டு என்று நீதிபதி டத்தோ முகமது ஜமீல் தெரிவித்துள்ளார். நகர்ப்புற மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்யக்கூடிய நகர்ப்புற சீரமைப்பு சட்ட மசோதாவிற்கு ஆதரவு வழங்காத எதிர்க்கட்சியினரை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கொமெங் கடுமையாக சாடினார். நகர்ப்புற சட்ட மசோதாவை எதிர்க்கட்சியினர் ஆதரிக்காத காரணத்தினால் அந்த சட்ட மசோதா மீதான விவாதம் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு ஒத்திவைப்பதற்கு இன்று முடிவு செய்யப்பட்டதாக ngா கொமெங் குறிப்பிட்டார். இந்த உத்தேச சட்ட மசோதாவை எதிர்க்கட்சியினர் மட்டுமின்றி ஒற்றுமை அரசாங்கத்தில் ஓர் அங்கமாக விளங்கும் பரிசான் நேஷனல் எம்பிக்கள் சிலரும் கடுமையாக எதிர்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஏப்ரல் மாதம் சுபாங் ஜெயா புத்ரா ஐட்ஸ் பகுதியில் நிகழ்ந்த எரிவாயு குழாய் வெடிப்பு தீச்சம்பவத்தில் வெளியான எரிவாயு 5 லட்சம் சமையல் எரிகலன்களை நிரப்பக்கூடியது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அதில் வெளியான எரிவாயு 14 கிலோகிராம் எடை கொண்ட 5 லட்சம் சமையல் எரிகலன்களை நிரப்பக்கூடியது என்று உள்கட்டமைப்பு, போக்குவரத்து, தொடர்பு ஆகியவற்றுக்கான சிறப்பு நாடாளுமன்ற குழுவின் அறிக்கை ஆவணங்களில் இது தெரியவந்துள்ளது. அச்சம்பவத்தில் சுமார் 400 மில்லியன் ஸ்டாண்டர்ட் கியூப் ஃபீட் எரிவாயு வெளியானதாக பெட்ரோலிய பாதுகாப்பு பிரிவின் இயக்குநர் ஹஸ்டின் சேமாட் தெரிவித்தார். தீயணைப்பு மீட்பு பிரிவிடமிருந்து பெற்ற தகவல்களை மேற்கோள் காட்டி அவர் இதனை தெரிவித்தார். இச்சம்பவத்தில் வெளியான எரிவாயு 7 வினாடிகளில் தீப்பிடித்துக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏப்ரல் 1ஆம் தேதி நிகழ்ந்த இந்த வெடிப்பு சம்பவத்தில் 511 வீடுகள் சேதமடைந்தன. 100கணக்கான குடியிருப்பாளர்கள் வீடுகளிலிருந்து வெளியேறும் நிலை ஏற்பட்டது. கீக் தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டு கீக் சட்ட மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது மூலம் கீக் தொழிலாளர்கள் இனி சட்ட ரீதியாக பாதுகாக்கப்படுவர் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அஹமத் ஜாயிட் ஹமிடி தெரிவித்தார். சட்ட ரீதியான சமூக பாதுகாப்பிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட தொழிலாளர்களான கீக் தொழிலாளர்கள் இனி சட்டத்தில் வரையப்பட்டுள்ள உரிமைகளையும் அனுகூலங்களையும் அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று அஹமத் ஜாஹிட் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 2வது முனையத்தில் இன்று காலையில் ஏற்பட்ட மின்சார தடையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். இதுபோன்ற கோளாறுகள் நாட்டின் தோற்றத்தை பாதிக்க செய்துவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். இன்று காலையில் விமான நிலையத்தின் 2வது முனையத்தில் நிகழ்வு ஒன்றை தொடக்கி வைப்பதற்கு தாம் சென்றபோது மின்சார தடை ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பொது போக்குவரத்து துறையில் 15 நிமிடத்திற்கு மேல் மின்சார தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால் அது மிகப்பெரிய இடையூறு என்று கருதப்படும். ஆனால் நாட்டின் முக்கிய நுழைவாயிலான விமான நிலையத்தில் ஏற்பட்டதை என்னவென்று சொல்ல முடியும் என்று ஆந்தனி லாக் வினவினார். பிற்பகல் 2:10 மணிக்கு தொடங்க வேண்டிய நிகழ்வு மின்சார கோளாறினால் 2:35க்கு தொடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார்.
சிறார்கள் பிரச்சினைகள் குறித்த புகார் அளிக்க சிறப்பு அகப்பக்கம் உருவாக்கப்படும் என்று சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா ஒத்மாசைட் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் சிறார் பிரச்சினைகள் தொடர்பான விழிப்புணர்வுக்காக இந்த சிறப்பு அகப்பக்கம் பெரிதும் உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த சிறப்பு பக்கம் இவ்வாண்டில் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் விளக்கினார். கோலாலம்பூர் பிபிஆர் குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் நிலுவையில் உள்ள தங்கள் வீட்டு வாடகை பணத்தை அவர்கள் தவணை முறையில் செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அதேவேளையில் அவர்களின் வீடுகளில் துண்டிக்கப்பட்டுள்ள குடிநீர் விநியோகம் மீண்டும் திறந்துவிடப்பட வேண்டும் என்று கோரி மகஜர் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கூட்டரசு பிரதேசத்திற்கு பொறுப்பேற்றுள்ள பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சலேஹா முஸ்தபா மற்றும் கோலாலம்பூர் மாநகர் மன்ற தலைவர் டத்தோ பண்டார் டத்தோஸ்ரீ டாக்டர் மைமுனா முகமது ஷரீப் ஆகியோரிடம் மகஜர் ஒப்படைக்கப்பட்டது. கூட்டரசு பிரதேச பிபிபி கட்சி, அதன் ஸ்லாங்கூர் மாநிலம் மற்றும் அரசாங்க சார்பற்ற அமைப்பு ஆகியவை இணைந்து அவற்றின் பொறுப்பாளர்கள் இன்று பிற்பகலில் கோலாலம்பூர் ஜலான் ராஜா லாவுட்டில் உள்ள மாநகர் மன்ற அலுவலகத்தில் இந்த மகஜரை ஒப்படைத்தனர். கிளாந்தான் கோத்தாபாரு கம்போங் கூபாங் கச்சாங்கில் ஒரு பங்களா வீட்டின் மேற்கூரையில் சிக்கிக்கொண்ட 2 ஆடுகள் பொது தற்காப்பு படை வீரர்களின் உதவியுடன் காப்பாற்றப்பட்டன. இச்சம்பவம் தொடர்பில் இன்று காலை 9:56 மணியளவில் 54 வயது நபரிடமிருந்து தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக கோத்தாபாரு பொது தற்காப்பு படை அதிகாரி முகமது சைஃபுல் அசாம் தெரிவித்தார். அந்த ஆடுகள் எவ்வாறு பங்களா வீட்டின் கூரை மீது ஏறின என்பது குறித்து தங்களுக்கு தெரியாது என்று ஆடுகளின் உரிமையாளரான அந்த மாது தெரிவித்தார். அந்த 2 ஆடுகளையும் பாதுகாப்பாக கீழே இறக்குவதற்கு பொது தற்காப்பு படை வீரர்கள் சுமார் 35 நிமிடம் செலவிட்டனர். உள்நாட்டு சந்தையில் கோழி முட்டை விநியோகம் போதுமான அளவில் நிலையாக உள்ளது. உள்ளூர் உற்பத்தி இப்போது உள்நாட்டு தேவையை விட அதிகமாக உள்ளது என்று விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்தது. கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் முட்டைக்கான மானியம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து தற்போதைய உற்பத்தி தரவு அடிப்படையில் உள்ளது. கிரேட் ஏ, கிரேட் பி மற்றும் கிரேட் சி முட்டைகளின் விநியோகம் சீராக இருப்பதாக அது குறிப்பிட்டுள்ளது. குவாந்தான் கம்போங் கம்படானில் உள்ள வீடொன்றில் சுமார் 80 கிலோகிராம் எடை கொண்ட மலைப்பாம்பு ஒன்று கூரையிலிருந்து விழுந்து குடியிருப்பாளரை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. இந்த சம்பவம் குறித்து நேற்று காலை 11:53 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பு பெற்ற பின்னர் 10 வீரர்களும் 2 அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக குவாந்தான் மாவட்ட மலேசிய பொது தற்காப்பு படை அதிகாரி மேஜர் ஜஹீத் ஜைனுடின் தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கு முன் வீட்டில் சத்தம் கேட்டதாகவும் அச்சமயத்தில் தமது மகளின் அறையின் கூரை இடிந்து விழுந்திருப்பது கண்டறியப்பட்டதாக வீட்டின் உரிமையாளர் மஸ்லான் ஜக்காரியா கூறினார். 2வது முறை மீண்டும் சத்தம் கேட்டு சென்று பார்த்தபோது கூரையின் மர சட்டத்திலிருந்து படுக்கை மீது 10 மீட்டர் நீளம் கொண்ட மலைப்பாம்பு விழுந்து கிடந்ததாக அவர் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து தாம் உடனடியாக 999 அவசர எண்ணிற்கு தொடர்பு கொண்டதாகவும் மஸ்லான் தெரிவித்தார். அந்த மலைப்பாம்பின் அளவு பெரியதாகவும் நீளமாகவும் இருந்ததால் அதை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு சுமார் 45 நிமிடங்கள் தேவைப்பட்டதாக ஜஹீத் ஜைனுடின் கூறினார். தொடர் நடவடிக்கைக்காக அந்த மலைப்பாம்பு வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்கா துறையிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.